செய்திகள். சொத்துக்களை அளித்த குற்றச்சாட்டில் எம்பி ஒருவரை கைது செய்ய நீதிமன்றம் பகிரங்க பிடியாணை. லட்சக்கணக்கில் மோசடி, வவுனியாவில் சிக்கிய பெண். போலீஸ் அதிகாரமின்றி 13வது திருத்தம் நடைமுறை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யாழில் வாகனங்களுக்கு தீ வைத்த வன்முறை கும்பல், பிரான்சில் தஞ்சமடைந்த சந்தேக நபர். இனி இவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல முடியாது, அமைச்சர் வெளியிட்ட அதிரடி தகவல். 5000 தந்தால் பரீட்சை பெறுபேறு, மாணவரிடம் டீல் போட்ட கிளிநொச்சி பாடசாலை நிர்வாகம். சீனாவின் பொறுத்து வீட்டு திட்டம் வடக்கு கிழக்குக்கு வேண்டாம். புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு புத்தளம் மேலதிக மாவட்ட நீதிபதியும் நீதவானுமான திருமதி அயோனா விமலரத்தின கட்பட்டி சுற்றுலா நீதவான் நீதிமன்றில் பகிரங்க பிடியாணை பிறப்பித்துள்ளார். கட்பட்டி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குறிச்ச நம்பிட்டியை தளமாக கொண்ட அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று புத்தளம் நீதவான் நீதிமன்றில் பாராளுமன்ற உறுப்பினரை பொறுப்பு கூறும் வழக்கை விசாரித்த போதே நீதவான் இந்த உத்தரவை வழங்கினார். இதற்கு முன்னரும் பாராளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றில் ஆஜராகவில்லை. உறுப்பினர் சார்பில் சட்டத்திறனியும் நீதிமன்றில் ஆஜராகவில்லை. அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கட்டிடத்துக்குள் நுழைந்து சொத்துக்களை அளித்த குற்றச்சாட்டு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமுக்கு எதிராக கட்பட்டி போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த பெண் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் வவுனியா பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா போகஸ்வெவ பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் 10 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக கம்பகா பிரதேசவாசி ஒருவர் பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவில் அண்மையில் முறைப்பாடு செய்திருந்தார். சந்தேக நபர் தொடர்பில் பணியகத்திற்கு 5 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் விசாரணை அதிகாரிகள் குறித்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று கைது செய்துள்ளனர். அத்துடன் முறைப்பாடுகளின் பிரகாரம் பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றில் குறித்த பெண்ணுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். விசாரணையின் போது அவர் நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான காப்பீட்டு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகின்றமை தெரிய வந்துள்ளதாக பணியக அதிகாரிகள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வவுனியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளார். போலீஸ் அதிகாரமின்றி 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவது குறித்து கலந்துரையாடுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவதை முற்றாக நிராகரிப்பதாகவும் அது ஒருபோதும் தமிழர் விரும்பும் அரசியல் தீர்வாக அமையாது எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான கருத்துக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் மத்தியில் அவருக்கு பாரிய பின்னடைவை தேடித்தரும் என தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மறைந்த பெருந்தலைவர் இரா சம்பந்தன் பிரிக்கப்படாத ஒருமித்த நாட்டுக்குள் அரசியல் தீர்வை கோரியதாகவும் தற்போது அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை போலீஸ் அதிகாரமின்றி மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட வேறு பல அதிகாரங்களுடன் நடைமுறைப்படுத்துவது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி வருவதாகவும் ஞாயிற்றுக்கிழமை இரா சம்பந்தனின் இறுதிக்கிரியை நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே ஜனாதிபதியின் இக்கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தை போலீஸ் அதிகாரமின்றி நடைமுறைப்படுத்துவது ஓரளவுக்கேனும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அர்த்தமுள்ள அரசியல் தீர்வாக அமையாது எனவும் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் சம்பந்தன் பிளவுபடாத ஒருமித்த இலங்கைக்குள் அரசியல் தீர்வினை கோரியதாக ஜனாதிபதி கூறுகின்றார். இருப்பினும் அவர் பிளவுபடாத இலங்கைக்குள் தமிழர்களை தேசிய இனமாக அங்கீகரிக்கக்கூடிய சுய நிர்ணய அடிப்படையிலான சமஷ்டி முறையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வையே கோரினார். மாறாக அவர் ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வை கோரவில்லை. அவ்வாறு இருக்கையில் போலீஸ் அதிகாரங்களின்றி 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து கலந்துரையாடி வருவதாக ஜனாதிபதி கூறுகின்றார். அது ஓரளவுக்கேனும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அரசியல் தீர்வாக ஒருபோதும் அமையாது. எனவே உரையில் ஜனாதிபதி வெளியிட்ட கருத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம்.
அது மாத்திரமின்றி ஏற்கனவே மாகாணங்களுக்கான கல்வி மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், எனவே மேலும் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்படுவதையும் ஏற்க முடியாது. மேலும் தமிழ் மக்களை தேசிய இனமாக அங்கீகரித்து சுயநிர்ணய உரிமையை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் சமஷ்டி அடிப்படையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை வழங்குவது குறித்து இதய சுத்தியுடன் பேசுவதற்கு ஜனாதிபதி எம்மை அழைத்தார். அப்பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதற்கு தமிழரசு கட்சி தயாராக இருக்கின்றது. அத்தோடு ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் ஜனாதிபதி ஆற்றிய உரை தமிழ் மக்களின் எண்ணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடும் எனவும், அது எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள மரக்காளியொன்றின் உரிமையாளரின் வீட்டுள் அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பல் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்டு சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததுடன் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கும் தீ வைத்துள்ளனர். ஓட்டுமடம் பகுதியில் உள்ள மரக்காளியொன்றின் உரிமையாளரின் வீட்டினுள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை அத்துமீறி நுழைந்த கும்பலே வன்முறையில் ஈடுபட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த உரிமையாளரின் மகன் யாழில் இயங்கிய வன்முறை கும்பலுடன் முன்னர் சேர்ந்து இயங்கிய நபர் எனவும் தற்போது பிரான்ஸ் நாட்டில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வேலை வாய்ப்புக்காக ஸ்டேலுக்கு சென்று முறைகேடாக நடப்பவர்களை நாட்டுக்கு திருப்பி அழைத்து அவர்கள் மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல முடியாதவாறு கருப்பு பட்டியலில் இணைக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஸ்டேல் விவசாயத்துறையில் பணிக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விமான சீட்டு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார இதனை தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக ஸ்டேலிய விவசாயத்துறையில் இலங்கை தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் ஸ்டேலிய விவசாயத்துறை பணிகளுக்கான வாய்ப்புகளை இலங்கையர்கள் பெறுவது மகிழ்ச்சியான செய்தி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முதல் கட்டமாக ஸ்டேலுக்கு அனுப்பிய பணிக்குழுக்களின் நெருக்கடிகள் காரணமாக ஸ்டேலிய விவசாயத்துறையில் வேலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் போன்று எம்மவர்களில் சிலர் அங்கு போராட்டம் நடத்தியதால் இவ்விளைவு ஏற்பட்டதுடன் தொடர்ந்தும் ஸ்டேல் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் எங்களுக்கு மீண்டும் விவசாயத்துறையில் பணியாளர்களை அனுப்ப வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஸ்டேல் விவசாயத்துறையில் பணிக்காக செல்லும் 43 குழுவினர் சிறந்த முறையில் பணியாற்றுவதன் மூலம் ஸ்டேலுக்கு வேலைவாய்ப்பு நிமித்தம் செல்ல காத்திருக்கும் 8000 பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த பழைய மாணவன் தனது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறு பத்திரத்தை கல்லூரியில் பெறச் சென்றுள்ளார். இந்நிலையில் குறித்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்க ஆயுட்கால சந்தாவாக 5000 ரூபாவினை செலுத்தி உறுப்பினரானால் மட்டுமே பரீட்சை பெறுபேறு பத்திரத்தை வழங்க முடியும் என பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் கிளிநொச்சி வலய கல்வி பணிப்பாளர் காயத்ரியை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என அந்த மாணவன் தெரிவித்துள்ளார். சீன அரசின் பொறுத்து வீட்டு திட்டம் வடக்கு கிழக்கு மீனவர்களுக்கு வேண்டாம் எனவும் நிரந்தர வீட்டு திட்டத்தினை மீனவர்களுக்கு வழங்குமாறும் யாழ் சுள்ளிபுரம் அலிமகள் கடத்தொழிலாளர் கிராமிய கூட்டுறவு அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினர் கனகசபை ரவீந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் சுள்ளிபுரத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்பொழுது சீன வீட்டு திட்டம் தொடர்பில் கடற்தொழிலாளர்களாக நாம் ஆராய்ந்து வருகின்றோம். ஆகவே சீன அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பொறுத்து வீட்டு திட்டம் எமக்கு உகந்தது அல்ல. நாங்கள் கடற்கரையினை அண்டித்தான் வாழ்ந்து வருகின்றோம். சூறாவளி காற்றினால் குறித்த வீடுகள் அழியக்கூடும். இயற்கை அனர்த்தங்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகவே எங்களுக்கு பொருத்தமற்ற இவ்வாறான வீட்டு திட்டங்களை முற்றிலும் நிராகரிக்கின்றோம். எமது கடற்தொழிலாளர்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள். தற்போது இந்திய மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளாலும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இவ்வாறான பல நெருக்கடியான சூழலிலும் மீனவ தொழிலை ஜீவனோபாய தொழிலாக மேற்கொண்டு வருகின்றோம் என கனகசபை ரவீந்திரன் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்